ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி, அதாவது பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா, இந்த நியமன தேர்வு ரத்தாக போதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான சிறப்பான முடிவுகள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். தயவு செய்து பார்த்திங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரியுங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதோட தகவல்கள் உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நியமன தேர்வு ரத்தா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது உண்மைதாங்க. நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருங்கால ஆசிரியர்கள் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகங்க. இனி பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா வருங்கால ஆசிரியர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே அரசாங்க சைடுன்னு வந்துடுச்சுங்க. நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய தேர்வர்கள், ஜியோ அமைப்புகள்லாம் போராட்டங்களை செஞ்சு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதனோட பயன் தாங்க நியமன தேர்வு ரத்து, இந்த 149 ஜியோ ரத்து அப்படின்னு கூட சொல்லலாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட இந்த 149, அதாவது 149 அந்த அரசாணையை திரும்ப பெறணும் அப்படின்ற கோரிக்கையை நிறைய பேர் முன் வைத்த காரணத்தால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆகிய அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, உடனடியாக இந்த தகவலை இந்த தகவல்களை பார்த்திங்கன்னா உடனடியாக தலைவர் டிஎம்கே தலைவர், என்றும் தலைவர், வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர் மு.க. ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா இதை மேல்முறையீடு பண்ணாருங்க. இதை உடனே கேட்டு பார்த்திங்கன்னா உடனே அவர் பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா உடனடியாக வழங்கப்படும். தலைவர்கிட்ட இருக்குது இந்த ஆணை பார்த்திங்கன்னா தலைவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட நான் சொல்லிட்டேங்க. அவர் அதை பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காருங்க. நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா முதல்வர் தலைவர் பார்த்திங்கன்னா உடனடியாக இதற்கான அரசாணையை வெளியிடுவாருங்க. கடந்த கொத்தடிமைகள் ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோ போட்டது பார்த்திங்கன்னா தள்ளுபடி கண்டிப்பாக நம்ம தலைவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோவை தள்ளுபடி செஞ்சுட்டு உடனடியாக ஆசிரியர் பணி நியமனம் செய்வாருங்க நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.